செவ்வாயன்று சிறைப்பிடிக்கப்பட்ட 46 மீனவர்களை விடுவிக்க தமிழக அரசு வலியுறுத்தியுள்ள நிலையில் இலங்கை கடற்படையினர் மீண்டும் துப்பாக்கி முனையில் நாகை மீனவர்கள் 7 பேரை கைது செய்துள்ளனர். நாகை துறைமுகத்திலிருந்து கடந்த செவ்வாய்க்கிழமையன்று அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், நம்பியார் நகர் பகுதிகளைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். வியாழனன்று மாலை கோடியக்கரைக்கு தென்கிழக்கே 40 நாட்டிக்கல் கடல் மைல் தொலைவில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அக்கரைப்பேட்டை மீனவர்கள் 7 பேரை துப்பாக்கி முனையில் கைது செய்து அவர்களின் படகையும் சிறைப்பிடித்துச் சென்றனர். செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு போட்டு தொழிலுக்கு எடுத்தோம். கோடைக்கரைக்கு தென்கிழக்க போட்டு இழுத்துட்டு இருந்தாங்க, தொழில் பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி முனையில போட்டை பிடிச்சிட்டு போனதா செய்தி வந்திருக்கு. திருகோணமலையில ஆஜர்படுத்திருக்காங்களா. அரசு உரிய நடவடிக்கை எடுத்து போட்டையும் ஆட்களை மீட்டு தருமாறு கேட்டுக்கொள்ளும். இதனிடையே இலங்கை கடற்படையால் புதன்கிழமை அன்று கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேரை வரும் 26ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க மன்னார் நீதிமன்றமும், புதுக்கோட்டை மீனவர்கள் 24 பேரை ஜூலை 2ஆம் தேதி வரை காவல் வைக்க ஊர்காவல் படை நீதிமன்றமும் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை அரசின் கைது நடவடிக்கையை கண்டித்து மாநிலம் தழுவிய போராட்டத்திற்கு மீனவ அமைப்புகள் அழைப்பு விடுத்துள்ளன.